துதிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம், வாசிக்கிறோம். இம்மானுவேலரே, எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலை இரண்டாய் பிளந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம். கடல் மேல் நடந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, தண்ணீரை ரத்தமாய் மாற்றினவரே, உம்மை சோதரிக்கிறோம். தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பசியா இருக்கிற ஜனங்களுக்கு காடையும் மன்னாவை கொடுத்த தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகிர்ந்து கொடுத்தவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவர், எங்களுக்காய் கிழிக்கப்பட்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, எங்களுக்காய் பலியானவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை எங்களுக்காய் அவரை விலைக்கிரயமாய் கொடுத்தவரே, சோதரிக்கிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம், வாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காய் ஜீவனை விட்டவரே, எங்களுக்காய் மறுபடியும் வாழ்வை அடைந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே, எங்களை மீட்டவரே, எங்களை ரட்சித்தவரே, உம்மை சோதரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் தலையை நசுக்கினவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே, சக்கினா மகிமையா இறங்கினவரே, தேவீட்டு அறையிலே ஆண்டவர் அபிஷேகத்தால் இறங்கின தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. 7 பொன் குதிரைகளில் உலாவுகிற தேவனே, பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, ஆண்டவரே, எங்களுடைய மனவாளரே, உம்மை சோதரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே, ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே, போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த ஆராதனைக்கு என்று எங்களை தகுதிப்படுத்து கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்து கர்த்தாவே. எங்கள் குற்ற குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்து ராஜா. உங்கள் நாம மகிமைக்கென்று இந்த ஆராதனை இருக்கட்டும் ராஜா. நன்றி ராஜா. தேவனே, இந்த ஆராதனைக்கு என்று எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் தேவனே. நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நாம் எல்லோரும் ஒன்றாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
ஏன் இயேசு ஒருவரே. நன்றி ராஜா. தேவனே, நான் இருக்கும் பூமி ஆண்டவரே, இந்த பூமி என்ன மாறினாலும் ஆண்டவரே, இந்த மனித குலத்தை எல்லாம் அழிந்து போனாலும் ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, என் பாதை எல்லாம் இருளாய் இருந்தாலும் ஆண்டவரே, நான் நம்புவது உம்மால் மாத்திரம். தாவீது இப்படியாக சொன்னார், நான் நம்புவது அவரால் வரும் என்று சொன்னார். ஆண்டவரே, என் நம்பிக்கையே நீராயிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாக இந்த ஆராதனைக்கு எலிசபெத் சகோதரி கேட்டுக்கொள்ளும். ஜெபிக்க சொல்லுங்க. స్తోత్రం స్తోత్రం తండ్రి ఆమేన్. నండి రాజా, నండి రాజా. ఆమేన్ ఆమేన్. ஒரு சில காலடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்துல 116 பாடல் புத்தகத்துல 116 பாடல் என்ன? உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு நாம் தேவனை ஆர்ப்பரிப்போம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, பல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, பல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானபூமியும் யாவுமே மாறிடுமே, நீரே வாக்கு மாறாதவரே. வானபூமியும் யாவுமே மாறிடுமே, நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தம், கரங்களை தட்டி பாடுங்க. பல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, பல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில்
அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிட்டு உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிட்டு உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த நிலவிட்ட நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்தீர் அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்தீர் அழித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இயேசுவே எந்தன் உயிரே. பொன்னும் வெள்ளியமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையோ வீணல்லவோ. பொன் வெள்ளியமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையோ வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. ஆமென் ஆமென். நன்றி ராஜா. இந்த உலகமானது இந்த மாய உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரம். இந்த பொன்னும் வெள்ளியும் பணம் எல்லாம் அழிந்து போயிடும். ஆண்டவரே என் அருமை இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று ஒரு நாமத்தில் கீழாக இருக்கிற நாங்கள் என்றும் அழியாமல் இருப்போம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை முன்குறித்ததுக்காக நன்றி செலுத்துகிறார். பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்காக பயபக்தியோடு இருக்கும்போது மெய்ப்பெரும் முன்னாடி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த புதன்கிழமை சாயங்கால வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சிறு ஐக்கியமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி வேலை ஸ்தலத்திலிருந்து ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் நம் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே உட்காந்து கொண்டே வாசிங்க, டைம் இல்லை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 11, 12, 13. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலை நிற்கிறபடிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தாமே வாசித்த வேதவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த வாரம் எந்த காரியத்தை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரத்தின் தொடர்ச்சியாக நாம் இந்த வாரம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாகவே இந்த புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே முதலாவது இந்த லைனில் இருக்காங்களா ஸ்ரீதர்? ஓகே, லைனில் இருக்கிறவங்க கேளுங்க. பாத்தி மாஸ்டர், அனிதா, குட்டி. ஓகே, இந்த புத்திர சுவிகாரத்தை குறித்து நான் தீர்க்கதரிசி இப்படியாக என்ன சொல்றாருன்னா, முதலாவது இந்த புத்திர சுவிகாரம் இதுக்கு உண்டான சேஷ்ட புத்திர பாகம். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய முதல் நபரே யார் என்றால் பாருங்க, ஆதாம் இந்த புத்திர சுவிகாரத்தின் பாகமாக இருந்தான். ஆதாமுக்கு பிறகு இதோட பாகம் யாரா இருக்கணும்னு தெரிந்து சொல்லும்போது இந்த வேதாகமத்தின்படி பார்க்கும்போது இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஆதாமுக்கு பிறகு யார் அதற்கு உரியவர்னா வேதத்தின் வழியா பார்க்கும்போது அது காயினா தான் இருக்கணும். கரெக்டுங்களா? தலிச்சக்குள்ள தான் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சரியான ஒரு நபர். அப்படி பார்க்கும்போது ஆதாமுக்கு பிறக்கிற முதல் குழந்தை யாரு? காய். வேதத்தின்படி நான் சொல்றேன், ரெவலேஷன்ன்றது பின்னாடி நம்ம பேசலாம். பொதுவா வேதத்தின்படி பார்க்கும்போது யாரு உள்ளவர் சொல்லுவாங்க. பொதுவா வேதத்தின்படி பார்க்கும்போது அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு தான் வேணும்? அது காயினுக்கு தான் இருக்கணும். திரேசர் சொல்றாரு. இப்போது நீங்க கவனிப்பீங்களானா லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அதையே நாம் காண்கிறோம். குமாரர் முதலான அப்படியே நாம் வாசிச்சுட்டே வரும்போது நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்துல கடைசி 2 லைன் ரெண்டு வசனம் வாசிங்களேன். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அதுக்கு மேல மேல 2 வருஷம். லாமேக்கு அதுவா? அதுதான். லாமேக்கு மெத்துசுலாவின் குமாரன், மெத்துசுலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், மகதலேயாளின் குமாரன், மகதலேயன் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். போதும் எடுத்துங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு முன்னாடி காயின் தானே வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வருது? சேத்து வருது. ஆனா அவன் யாரோட கர்ப்பத்துல பிறக்கிறான்? சொல்லணும், கர்ப்பத்துன்னு சொல்லணும். யாரோட கர்ப்பத்துல பிறக்கிறான்? ஏவாளோட கர்ப்பத்துல தான் அவன் பிறக்கிறான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆதாம் தான் கொடுத்துருக்கணும். எனக்கு ஒரு மகன் பிறந்துட்டான். யார் கொடுத்துருக்கணும் ஸ்டேட்மெண்ட்? எனக்கு ஒரு சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு அப்புறம் ஏன் இந்த ஏதேன் தோட்டத்தை, இந்த பூமியை ஆளுகிறதுக்கு தேவன் எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு புத்திரன் கொடுத்திருக்காருன்னு யார் தான் சொல்லியிருக்கணும்? ஆதாம் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த இடத்துல அது அவனுடைய பாகமா இல்லாததுனால், நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, காயின் ஆதாமுக்கும் காயினுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏவாளுக்கும் காயினுக்கு தான் சம்பந்தம். ஆதாமுக்கும் காயினுக்கும் எந்த அடிப்படையிலும் சம்பந்தமே கிடையாது. ரத்த சம்பந்த உறவும் கிடையாது, மாம்ச உறவும் கிடையாது, எந்த ஒரு உறவுமே கிடையாது.
ஆனால் ஏவாளுக்கு பிறக்கிற குழந்தை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஏவாள் சொல்றாங்க, நான் கர்த்தரால தான் இந்த குழந்தை நான் பெத்தல தவிர நான் ஆதாமால நான் பெக்கலன்றாங்க. ஏவாள்லாம் சொல்றாங்க, நான் கர்த்தரால தான் இந்த மனுஷனை பெத்தேன், இதுக்கு ஆதாக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, நான் ஆதாமால இந்த குழந்தைய பெக்கல. அது தெளிவா இருக்கு அந்த வசனம். கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், இது நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது, கொஞ்சம் உலக பிரகாரமா பார்க்கும்போது, அவன் ஆதாமுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கரெக்டுங்களா? ஒரு உயிருக்கு உயிரா நேசிச்ச தன்னுடைய சரீரத்துல ஒரு பாகம் ஏவாள். தயவுசெஞ்சு கேளுங்க, பைபிள் ஸ்டடி இது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை எந்த அளவுக்கு மனவாட்டியா நம்மளை இன்னைக்கு வச்சிருக்காருன்றது அந்த அருமை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரண ஒரு நபர்கள் இல்லை. நம்ம கொஞ்சம் தள்ளி விடுறோம், முகம் தெரியுதா? நம்ம ஒரு சாதாரண நபர்கள் அல்ல, நாம் விலையேற பெற்ற மனவாட்டி. இன்னைக்கு தேவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடைய நபர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இன்றைக்கு தேவத்துவமே இன்னைக்கு உனக்குள்ளதான் அது இருக்குது. இன்னைக்கு மக்கள் உன்னை சாதாரணமா நினைக்கலாம், 5க்கோ 10க்கோ உன்னை சாதாரணமா இலக்காரமா பேசலாம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இழிவா கூட பேசலாம், இலக்காரமா பேசலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், குற்றப்படுத்தலாம், உன்னை கேவல கூட படுத்தலாம். ஆனால் நம்மலாம் யாரு? ராஜாவின் பிள்ளைகள். நம்மளாம் ராஜாவுடைய மனைவி, ராணிகள். நம்மளோட மனவாட்டிகள். இந்த பூமியில நீ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்மளாம் பரலோக பிரஜைகள். நாம் யாரு? நம்மளாம் பரலோக பிரஜைகள். இது சாத்தானின் ஏதேன்ல நீ ராணி போல வாழணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா ஒரு முறை தான் அந்த பூமியில ராணி போல வாழ முடியும். அது யாருன்னா ஏவாள் மாத்திரம்தான். அந்த ஏவாள் மாத்திரம் ராணி போல வாழ்ந்தாங்க. அந்த ராணி ஸ்தானத்துல இருந்து விழுந்து போயிட்டா திரும்பவும் இதே விழுந்து போன பூமியில திரும்பவும் நீ ராணியா வாழ முடியாது. உண்மையா தான் சொல்லு. இது சபிக்கப்பட்ட பூமியில நீ ராணியா வாழ முடியுமா? அப்ப தேவன் எப்போதுமே தன் ராணியை சபிக்கப்பட்ட இடத்துல வச்சு ராணியா பாப்பாரா? அப்ப எங்க பாப்பாரு? பரலோகத்தின். அப்ப அந்த 1000 வருட அரசாட்சியில புதிய பூமி கொடுத்து பாவமில்லாத இடத்துல உன்னை அவர் ராணியா வைக்க போறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல மற்ற பார்வையில நீ ரொம்ப கேவலமா இருக்கலாம். ஏங்க ஒரு மனிதனை காரி துப்புறாங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கிறதுல கொடூரமான ஒரு செயல் தெரியுமா? ஒரு மனுஷனை காரி மூஞ்சி மேலே துப்புறது அதை விட ஒரு இலக்காரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியமே கிடையாது உலகத்துல. மனுஷனாடா, ஆம்பளையாடா அப்படிலாம் கேட்கறது எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. அந்த மாதிரி கேவலமான காரியத்தை நம் தேவனுக்கு செய்தார்கள். காரணம் என்ன? தம்முடைய பிள்ளைகள் அந்த மாதிரி யார் இடத்துல அவமானம் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்தானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம், எவ்வளவு ஒரு மெத்தனமா இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கோச்சிக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம அசட்டையா இருக்கிறோம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஒரு உலகத்தா போலவே நம்ம நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். கிடையாது. இந்த கோபமோ, இந்த மூர்க்கமோ, இந்த பிரிவினையோ, இந்த கேவலமான இந்த காரியம் எல்லாமே இது அனைத்தும் காயினோடு சம்பந்தப்பட்டது. காயின் சந்ததி. வாழ்க்கையில நீங்க கோவம்ன்ற ஒரு விஷயத்த நீங்க எந்த சூழ்நிலை கோபத்தை நீங்க வெளிப்படுத்தவே கூடாது. உன்னோட கோபம் எங்க நம்ம காட்டணும்? உன் ஜீவியத்துல தான் காட்டணும். இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு விரோதமா இருந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் தன்னோட கோபத்தை அவர் காமிச்சார். அதை சாட்டையத்து பின்னர் அதன் பிறகு அவர் எங்கேயுமே தன்னோட கோபத்தை காட்டினதா வேதத்துல எங்கேயுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அன்பினாலே உலகத்தை ஜெயித்தார். இந்த அன்புன்ற ஒரு காரியத்தை இன்னைக்கு தேவன் மனவாட்டிக்குள்ளது எதிர்பார்க்கிறார். உலகத்தான் அன்பா இருக்கிறது தேவன் விரும்பவே கிடையாது. தம்முடைய பிள்ளைகள் அன்பா இருக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை தேவன் ஏன் ஆதாம் காயினுக்கு கொடுக்கலன்னா, காயினுக்கு தெரியும் நீ ஏன் புள்ள இல்லடா. ஒரு ஆக்டிவிட்டி வச்சு நல்லா புரிஞ்சுங்க. புத்திர சுவீகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன், புத்திர சுவீகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன்னா, நீ புத்திர சுவீகாரத்தை பெற்றிருந்தீனா நீ எப்படி இருப்ப? 1 யோவான்
8 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாரு, பாவம் செய்கிறவன் அவன் பிசாசினால் உண்டாகிறான். நீ குடிக்கிற, சிகரெட் பிடிக்கிற, இச்சையான காரியத்தை பார்க்கிற, பொய் பேசுற, திருடுற, கொள்ளடிக்கிற, கொலை பண்ற, இச்சையான காரியங்களை நீ செய்யும் போது நீ என்ன செய்யறனா, நீ பாவத்தினால பிறக்கிற. ஒவ்வொரு முறையும் பாவத்தினால பிறக்கிறவன் பாவம் செய்கிறவன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பக்கம் 327 புதிய ஏற்பாட்டுல பாருங்க. இப்போ இந்த பாவம் செய்கிறவன் வசனம் சொல்லுது, ஆதி முதலாய் அவன் கிரியை செய்கிறான். இந்த ஆதி முதலாய் கிரியை செய்கிறது யாருன்னா, ஆதி முதலாய் பிசாசு அன்னைக்கு காயின் மூலியமா கிரியை செஞ்சான். காயினோட ஆக்டிவிட்டி எல்லாம் பாருங்களேன். முதலாவது இந்த கோபம் உன் முகநடியாடா வேறுபட்டுச்சுன்னு ஆண்டவர் கேட்டார். உன் முகநடியாடா வேறுபடுது. இன்னைக்கு கோவப்படுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு அவ்வளோ மோசமாயிடும். அந்த கோவப்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா, அவன் யாரால அவன் பிறந்திருக்கான்றது அந்த ஒரு செகண்ட்ல நீ தான் கோவத்தை பார்த்த எப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படி பயங்கரமாயிட்டமா நான் பார்த்துட்டு அவர் கோவப்பட்டதை பார்த்துட்டு. அப்போ அவன் முகநாடி வேறுபடும் போது அவன் யாருன்றது பிரதிபலிக்குது. இல்லையா? நாம் சேஷ்டபுத்திர பாகத்தை உடையவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை உன்னுடைய அணுகுமுறை, உன் பேச்சு, உன் செயல், உன் சிந்தனை, உன் நோக்கம், உன் திட்டம், உன்னுடைய கேரக்டர்ஸ், இது அனைத்துமே நீ யாரோட வம்சத்துல வரன்றதை காட்டுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவரா இருந்தா இந்த மூர்க்கமோ இந்த கேவலமான ஒரு சிந்தை, எப்பவுமே தவறாவே சிந்திக்கிற குணம், இருமனம் உள்ளமாவே எப்பவுமே இருந்தா இது நீ எதை காட்டுதுன்னா, நாம் இன்னொரு சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய ஒரு கேரக்டர் நம்ம இல்லையோ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை நம்ம செய்தியில படிக்கிறோம், செய்தியை கேட்கிறோம், ரிசீவ் பண்றோம், ஆமீன் சொல்றோம். பட் அது நம்ம ஜீவியத்தில் அப்ளை பண்ணும்போது உண்மையாகவே நாம் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை உடைய ஒரு கேரக்டரா? ப்ளீஸ் தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். இதை நம்ம யாருமே சொல்லணும் அவசியம் இல்லை. மனோபதற்கு சொல்லணும், ஸ்ரீதர் மனோவாக்கு சொல்லணும், ஆமோஸுக்கு நான் சொல்லணும், ஆமோஸ் எனக்கு சொல்லணும், சங்கீதாஸ்டருக்கு எலிசபெத் சொல்லணும், எலிசபெத்துக்கு இவன் சொல்லணும், அப்படி கிடையாது. உன்னை நீயே பரிசோதித்து பாரு. உன்னை நீயே பரிசோதித்து பாரு. உண்மையாகவே தன் தகப்பனுடைய ஆளுகைக்கு நான் சொந்தக்காரனா? நான் இயேசு கிறிஸ்து விரும்புற ஒரு மகனா நான் இருக்கிறேனா? ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை யார் தான் கொடுக்கணும்? சேஷ்டபுத்திர பாகத்தை யார் தான் கொடுக்கணும்? தகப்பனுக்கு தெரியணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தகப்பனுக்கு உண்மையா இல்லாதபடிக்கு சுத்தி இருக்கிறவங்க கிட்டலாம் நம்ம உண்மையாகிற மாதிரி நடிக்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் உன் தகப்பன் தான். எனக்கு காட்சனுக்கு தயவுசெய்து புரிஞ்சுங்க, காட்சனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு எண்ணம் எனக்கு 9th படிக்கிற வரைக்கும் வரல, 10th படிக்கும் போது கூட வரல. அப்போ எப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருதுன்னா, அவன் ஏதோ ஒரு சைக்கிள் அவன் தெரியாம எனக்கு தெரியாமலே சைக்கிள் ஓட்ட கத்துக்கின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த சைக்கிள் நான் ஓட்டும் போது பார்க்கும்போது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, என் மகன் சைக்கிள் ஓட்டுறான், இப்போ நம்பி அவனுக்கு நான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அப்போ காரணம் என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு அந்த திருப்தி இருந்தா கூட நான் ஒத்துழைக்க இருக்க மாட்டேன், அவங்க பாட்டிக்கு அந்த திருப்தி இருந்தா கூட நான் ஒத்துழைக்க இருக்க மாட்டேன், அவங்களுடைய பிரதர்ஸுக்கு அவங்களுடைய ஆமாம் சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன். யார் தான் நம்பி இருக்கேன்? இந்த கான்ஃபிடென்ட் யாருக்கு தான் வரணும்? எனக்கு வரணும். காட்சன் என்ன சொல்லுவான்? மா டாடி கிட்ட எப்படியா சொல்லுமா. என்ன சொல்றான் காட்சன்? மா டாடி கிட்ட எப்படியா சொல்லி சம்மதம் கொடுமா. அம்மம்மா வாசிக்க மாட்டேன். அம்மா நீ அப்பாட்ட சொல்லுமா, நான் ஓட்டுவோம்மா, நான் கரெக்டா போவோமா சொல்றேன்னா இல்லையா? அப்ப அந்த முழு ஃப்ரீடம் யார் தான் கொடுக்கணும்? தகப்பன் தான் கொடுக்கணும். அப்ப இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நம்முடைய தகப்பனாகி இயேசு கிறிஸ்து ஆவியான தேவன் இன்றைக்கு என்னவா இருக்கிறார்? ஆவியாக தேவன், பரிசுத்தாவியாக இருக்கிற தேவன் அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுப்பது என்பது உனக்கு அவர் பரிசுத்தாவியை கொடுப்பது. அதை நீ சபை பாஸ்டரோ இல்ல வேற யாரும் உனக்கு கொடுக்க முடியாது.
ஒலிவாக்கு நினைச்சா கொடுக்க முடியுமா? அது கத்த தான் தெரியும். ஒலிவாக்கு என்ன தெரியும்? கத்த தான் தெரியும் முடியாது. கம்முனு ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கணும். ஒரு விளையாண்டு எழுது இந்தா இந்த நோட்டில் ஏதாவது கிரிக்கெட் கொடு. ஏய் ஷால்வின் அமைதியாரு, நல்ல பிள்ளை நீ, அமைதியாரு. ஏதோ லாஸ்ட் பக்கத்து கொடு. இப்போ இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பாருங்க. ஆதாம் காயினுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கல. ஆதாம் பேர்ல கூட என் மகனே காயினை கூப்பிடல. ஒரு பேர்ல கூட மை லவபிள் மை சைல்டு கூப்பிட முடியாது. ஏன்னா ஆதாமுக்கு தெரியும் இவன் முதல் தவறி பிறந்தவன். அவன் சாப்பிடுற நடவடிக்கை சேத்து அப்படி பண்ணிருப்பானா? இவன் அப்படி பண்ணிருப்பானா? ஆபேல் அப்படி பண்ணிருப்பானா? நெக டேடின்னு சொல்லியிருப்பான். ஆதாம் கூப்பிடும் போது நெக டேடின்னு சொல்லியிருப்பான். சொல் பேச்சு கேட்பான். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நீ ஆபேலுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆபேலை காயின் கொலை செய்தான். எதுக்காக கொலை பண்ணா? ஆதாம் என்ன சொல்லி வளர்த்திருப்பான்? ஏய் என் புள்ளியே கிடையாதுடா, நீ உனக்கு கர்த்தனை ஏத்துக்க மாட்டேன், நானே ஏத்துக்க மாட்டேன்டா. ஏன்னா காயினையும் அவன் காணிக்கையும் அவர் ஏத்துக்கவே இல்லை. அப்போ என் தேவன் எதெல்லாம் நிராகரிச்சாரோ அதையெல்லாம் நாமளும் நிராகரிக்கணும். என் தேவன் யாரை ஏற்றுக்கொண்டாரோ அவனை தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். என் தேவன் காயினை நிராகரித்தார், நானும் என் காயினை நிராகரிக்கிறேன். என் தேவன் ஆபேலை ஏற்றுக்கொண்டார், அதனால ஆபேலை செல்லமா வளர்க்கிறார். ஆபேலை ஆபேலை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்ட பிறகு எவ்வளவு ஒரு தகப்பனுடைய ஸ்தானம், ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு ஏக்கம் இருக்கும். ஐயோ நம்ம கொடுத்த தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் இப்படி அநியாயமா கொண்டுட்டானே. திரும்ப சேர்த்து பிறக்கும் போது ஆதாமே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆதாமே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்? ஆதியாகமம் எடுத்தோமா வாசிங்க. இன்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயினுக்கு கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக. பாரு அந்த இடத்துல ஆதாம் என்ன சொல்றானா, காயின் கொலை பண்ண புள்ளிய எப்படி அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை காயினுக்கு கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு நீங்க ஸ்கிரிப்சரா பாருங்க. இதுதான் ரகசியம், இதுதான் வெளிப்பாடு. இதுக்கு தான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு தீர்க்கதரிசி கொடுத்து எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துறார். சகோதரன் தான், ஒரு தாய் பிள்ளைங்க தான், ஆனா ஒரு தகப்பன் பிள்ளைகள் கிடையாது. காயினும் ஆபேலும் அவர்கள் யாரு? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். ஆனா தகப்பன் ஆதாமோட தகப்பன் கிடையாது. அவன் சொல்றான், கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். அவனுக்கு சேர்த்து என்ன பேர் வைக்கிறான். அல்லேலூயா. பாத்தீங்களா? சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு தான். யாருக்கு? காயினுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் போய் சேர்ந்திருக்கணும். திரு சொல்றாரு பாருங்க, காயின் எங்க இருந்து இங்க தோன்றினான்? முதல் பேரான காயின் எங்கே? சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு தான். அவன் எங்கிருந்து வந்தான்? அவன் சாத்தானின் வித்தா இருந்தானே அல்லாமல் தேவனுடைய வித்து அல்ல. தேவன் ஒருவேளை அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால் ஆதாமும் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்திருப்பான். அப்ப இன்னைக்கு நம்ம யாரை ஏத்துக்கணும் தெரியுமா? நாம யாருக்கு பிரியமா இருக்கணும் தெரியுமா? நம்முடைய தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீ பிரியமா இருக்கணும். நீ சபைக்கோ சகோதரனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ நடிச்சுட்டு இருக்கணும். ஆனா நாம் ஏன் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இன்னும் உடையவரா இருக்கலன்னா, இல்ல நீ இன்னும் ஆக்டிங்ல இருக்கிற. உன் வேஷத்தை கலைச்சிரு. உன் வேஷத்தை கலைச்சிரு. நான் சினிமாவில் 50 பேர் அடிப்பேன்றதுக்காக சினிமாவில் 10 பேர் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்றதுனால உனக்கு நிஜத்துல அதை பண்ண முடியாது. அது திரை, இது நிஜம். நம்மளோட நாடகத்தன்மையை நம்ம கலைக்கணும்.
நம்ம இன்னும் நம்ம நாடகத்தன்மையாகவே இருக்கிறோம். மனிதர்கள் ஆமோஸை பார்க்கும்போது வேற ஒரு மாதிரி பேசுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பவுமே அவர் பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார்னு சொல்லுது. ஏனென்றால் தேவன் பிதாவாகிய தேவனுக்கு அவர் மரித்து உயிரோடு எழுப்பக்கூடிய அளவுக்கு பிதாவாகிய தேவன் ஏன் அப்படி அவர் உயிரோடு எழுப்ப வசனம் சொல்லுது, அவருக்கு எல்லா வகையிலும் அவர் உண்மையா இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிலும் அவருக்கு உண்மையா இருக்காரு. உன் கணவருக்காக நீ உண்மையா இருக்காத, நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தினா ஆட்டோமேட்டிக்கா உன் கணவருக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உண்மையா இருப்பாரு. உன்னை முதலாவது அப்பா பேர் என்ன? அப்பா பேர் சொல்லுங்க. சீராளனுக்காக நீ உத்தமமா நினைக்காத. சீராளன் பெற்ற இயேசு கிறிஸ்து உத்தமமா இருக்கணும். ராமதாசுக்காக நீ உத்தமமா இருக்காத. செல்வத்துக்காக உத்தமமா இருக்காத. அண்ணாதுரைக்காக உத்தமமா இருக்காது. மகேந்திரனுக்காக உத்தமமா இருக்காது. முத்துராமனுக்காக உத்தமமா இருக்காது. உங்க அப்பா பேர் என்னமா? மாரிக்காக உத்தமமா இருக்காத. மாரியை படைத்தாரு, அவருக்கு நாம் உத்தமமா இருக்கணும். ஏன்னா இந்த பூமியை ஆளுவதற்கு மாறி கொண்டு வந்தவரா இருக்கலாம், ஆனா ஆளுகையை மாறி கொடுக்க முடியாது. கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? அப்போ சொல்றாரு பாருங்க, சேஷ்டபுத்திர பாகம் காயினுக்கு தான் போய் சேரணும். ஆனால் அவனுக்கு ஏன் சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கலன்னா அவனுடைய வந்த வழியே முதலாவது தப்பு. காயின் தொடக்கமே அவன் தவறா இருக்கிறான். தொடக்கமே தவறா இருக்கிறதுனால பாருங்க, தேவனுடைய வித்தும் அல்ல, சொல்றாரு ஆதாமின் வித்தும் அல்ல. ஏனெனில் ஆதாமின் குமாரனின் பெயர் சேத், சர்பத்தின் வித்தாகிய அவன் பெயர் காயின். அது சர்பம் அவனுடைய மற்றொரு குமாரனாகிய இயேசுவை கொன்று போட்டதற்கு ஒரு முன்னடையாளமாகவும் சாயலாகவும் உள்ளது. வம்ச வரலாறுகளில் சேத் அவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டான். அது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. தேவனுடைய வம்ச வரலாறுகள் இவ்விதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, அருமையா சொல்றாரு பாருங்க திருவசி. அது ஆதாமின் குமாரன் என்று அவன் கூறினாள். அது ஆதாமின் குமாரன் என்று அவள் கூறினாள். அவன் ஆதாமின் குமாரன் அல்ல. யாரு? காயின். அவள் கர்த்தரால் நான் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அவள் அவ்விதம்தான் கூற வேண்டும். அது ஒரு வித்தா இருந்தது, ஆனால் அது சர்பத்தின் வித்தா இருந்தது. புரிகிறதா? நடந்த இந்த இனச்சேர்க்கை செயலை நீக்கி போட அவர் ஒரு கன்னிகையின் மூலம் வர வேண்டியதா இருந்தது. ஆதாம் இங்கு பூமியில் வைக்கப்பட்டான், ஆனால் அவன் தகப்பனாய் இருக்க வேண்டும் என்பதை அவன் ஒருபோதும் கண்டுகொள்ளவே இல்லை. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும், விளங்குகிறதா? சாத்தான் இதை அறிந்தவனாய் ஆதாம் ஏவாளை அடைவதற்கு முன்பு அவன் அடைந்து விட்டான். அங்குதான் முழு காரியமும் இன்று அடங்கியுள்ளது. சொல்றாரு வேதத்துல, இந்த செய்தியில தச்ச பிள்ளைங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியம். தச்ச பிள்ளைங்க இந்த செய்தியில சீக்கிரம் வராது. முதல் பிள்ளை எப்பவுமே தற்கூரியா தான் இந்த செய்தியில இருக்கும். நீ செய்தியில இருக்கா நீ ஃபில்டர் பண்ணி பாரு. ரொம்ப ரேரா தான் தச்ச பிள்ளைங்க இந்த செய்தி ஏத்துப்பாங்க. சொல்றாருங்க பாருங்களேன். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? சாத்தான் இதை அறிந்தவனாய் ஆதாம் ஏவாளை அடைவதற்கு முன்பு அவன் அடைந்து விட்டான். தேவன் ராமதாசுக்கும் அவருடைய மனைவிக்கும் முதல் குழந்தையை பிறக்கும் போது அந்த குழந்தை தான் இந்த செய்தியிலே மனவாட்டியாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா பிசாசு என்ன பண்றான்? டேவிட் பண்றான். டேவிட் பண்ணி என்ன பண்ணிட்டான்? மூணாவது நபரா கொண்டு வந்துட்டான். யார சொல்லி உன்னதானே சொன்ன, ராமதாஸ் அப்பா பேர் தானே. எங்க கொண்டு வந்துட்டான்? மூணாவது குழந்தையா கொண்டு வந்துட்டான். ஆனா தேவன் விட்டாரா பத்தியா? மூணாவது குழந்தை சேர்த்து தூக்கிட்டாரு. ரெண்டாவது குழந்தை ஈசாக தூக்கிட்டாரு. புரியுதா இல்லையா? அவனுடைய கேரக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தைய தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்.
உண்மைங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தைய தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். ஆனா அவங்களோட கான்செப்ட் என்னன்னா தேவனுக்கு அர்ப்பணிக்க கூடாது. மூத்த புள்ளிய எப்பயுமே பாரு, மூத்த புள்ள அப்பாவுக்கு எப்பயுமே ஒரு ஆப்னட்டாவே இருப்பான், ஒரு விரோதியாவே இருப்பான் மூத்த புள்ள. யார் சொல்லு, யார் சொல்லு? அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தகப்பன் பிள்ளை பிறக்கும் போது நேசித்த நேசம் அவன் வளர 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 தன் தகப்பனுக்கே அந்த நிச்சயம் வளரக்கூடிய அளவுக்கு பிசாசு அவனை வாழ விட மாட்டான். இவன் எங்க இருந்தே தகப்பன் பேச்சை கேட்டு இவன் வளர்ந்துருவான்ற ஒரு எண்ணம் பிசாசுக்கு. அப்ப என்ன பண்றான், அந்த பிள்ளைய டைவர்ட் பண்ணி விடுறான். ஒரு விக்கிரகத்தை வணங்கத்துக்கு, ஒரு தவறான காரியங்களை செய்யறதுக்கு அந்த முதல் பிறக்கிற குழந்தை என்ன பண்றான், டைவர்ட் பண்ணி விடுறான். இதுதான் ஏவாள் ஒரு தேவனுடைய வித்தை சுமப்பதற்கு பதிலாக பிசாசு தந்திரமாக சர்பத்தோட சாத்தானோட வித்தை சுமக்க வச்சுட்டான். புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. ஆனாலும் தேவன் உன்னை என்னையும் அவர் வித்தா மாற்றி இருக்கிறார். நாமெல்லாம் ஒட்டு போட்டவர்கள். நாம் யாரு? நம்மளாம் ஒட்டு போட்டவங்க. காட்டாத்தி மரன்ற தீர்க்கதரிசி. தயவு செஞ்சு கேளுங்க. இந்த வெற்றியின் நாள் என்ற செய்தியில தீர சொல்றாரு. அதன் பிறகு ஆதாம், சேத், காயின் அடுத்த சந்ததிக்கு பிறகு பாருங்க, ஆபிரகாம் மரம், விசுவாச தகப்பன் ஆபிரகாம் மரம். அவனுக்கு மரம் முதல் பிறகுற குழந்தை யாரு? அதான் யோசிச்சு சொல்றீங்க, பரவாயில்ல. இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் வந்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உடையவனா அவன். உங்களுக்கு புரியுதுங்களா? தேசம் புரிஞ்சுங்களா? அப்ப நீ எங்க இருந்து வந்தாலும் தேவனிடத்திலிருந்து வர கன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். நீ ஆபிரகாம் வித்தா இருந்தா கூட தேவன் சொன்னாரு ஆபிரகாமும் சாராளுக்கும் பிறக்கிற குழந்தை தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை. புரியுதுங்களாமா? ஆபிரகாம் 100 லேடிஸ் கூட கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றிருந்தா கூட அது தேவனுடைய அக்செப்டே கிடையாது. அப்ப தேவன் சொல்றது யாருன்னா சாராளுக்கும் ஆபிரகாமும் பிறக்கிறது தான் லீகல். எது? ஆகாருக்கும் ஆபிரகாமும் பிறக்கிறது என்னது? இல்லீகல். ஆகார்னு சொன்னேன். ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த குழந்தை யாரு? இல்லீகல். யாரோட பார்வையில் இல்லீகல்? தேவனோட பார்வையில் இல்லீகல். அப்புறம் இல்லீகலா பிறக்கிற குழந்தை எப்படி சேஷ்டபுத்திர பாகமா இருக்க முடியும்? அப்படி இல்லீகலா பிறக்கிற குழந்தை யார் ஆராதிக்குது? கரெக்டா சொல்லுங்க. முஸ்லீம். இஸ்மவேல்ன்றீங்க செய்தில வாங்க, இது பைபிள் ஸ்டடி அப்படிதான் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி பேசுற இடம் கிடையாது. தவறான ஒரு முறையின்படி பிறக்கிற ஒரு குழந்தை எப்படி அவன் முழு தகப்பனுக்கு முழு சேஷபுத்திர பாகத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா தேவன் சொல்லணும். தேவன் சொல்ற வரைக்கும் அவன் காத்துட்டு இருக்கான். இப்போ தேவன் பாரு திரும்பவுமாக சாராளிடத்தில் ஒரு குழந்தை உற்பத்தி கொடுத்து அது ஈசாக்கு பிறந்த பிறகு அப்போதான் சொல்றாரு இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை. அப்ப ஈசாக்கு பாரு கரெக்டா யாரை ஃபாலோ பண்றான்? யெகோவா தேவனை ஃபாலோ பண்றான். இஸ்மவேல் யாரை ஃபாலோ பண்றான்? தனி ஒரு மார்க்கமாவே. புரியுதா நான் சொல்றது? நீ தேவனுடைய சேஷ்டபுத்திர பாகமா உன் தகப்பனுக்கு நீ உண்மையா இருக்கிறதுனால, இனி ஈசாக்கா இருக்கிறதுனால, பாரு ஆபிரகாமுடைய தகப்பனா இருக்கிறதுனால நீ கரெக்டா யெகோவா தேவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. புரியுதா சொல்றது? நீ யாரை கரெக்டா ஃபாலோ பண்ற? ஏன்னா நீ தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து. இதே உன் அக்கா தங்கச்சி இருக்கலாம், அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்க? புரியுதா நான் சொல்றது உங்களுக்குதா? அப்போ நீ எவ்வளவு பெரிய விசேஷித்தமானவனா, இன்றைக்கு தேவன் சேஷ்டபுத்திர பாகத்தை உனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு.
அந்த புத்திர சுவிகாரத்தை இன்னைக்கு யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு? உனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன எதுக்காக கொடுத்தனா? உன் நல்லொழுக்கத்துக்காக அவர் கொடுக்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்முடைய நல்ல ஒழுக்கத்தை பார்த்து அவர் கொடுக்கல. அவர் எதுக்காக கொடுத்தார் தெரியுமா? யூதர்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் அவரு வேலையை ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா புறஜாதியாகிய நமக்கு, தயவு செஞ்சு கேளுங்க, கவனம் சதுருது. ஒளிவா தேவன் கேள்வி மாட்டார், உங்களை தேவன் கேள்வி கேட்பார். செய்தி பேசும்போது என்ன பண்ணிருந்தேன்னு கேட்பாரு. அவங்க அம்மா இருக்கிறாங்களா, அவங்க அம்மா பார்க்கட்டும். செய்தி பாரு, மறந்துட்டோம். பாருங்க, யூதர்களுக்கு உத்தமா உண்மையா இருந்த பிறகுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா புறஜாதியாக நமக்கு பிளெஸிங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாரு? பிளஸ் ஆசீர்வாதத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு ஜீவிதத்தை எதிர்பார்க்கிறார். புரியுதா? யூதர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளெஸிங் கொடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவியை மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்து யூதர்கள் உண்மையும் உத்தமமா இருக்கிற யூதர்களுக்கு தேவன் பிறகு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் யூதர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கிறார். ஆனா புறஜாதிக்கு எப்படி கொடுக்கிறாரு? வார்த்தையை கேட்கும் போது அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்தாவை பெற்ற பிறகுதான் அவர்கள் உத்தமமா ஜீவிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்ப பரிசுத்தாவி கொடுத்தது உன்னை சேஷ்ட புத்திர பாகத்துக்கு ஒரு தகுதி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். புரியுதாப்பா? பரிசுத்தாவி கொடுத்தது உனக்கு இனிமே உன்னை கைட் பண்றது தேவனுடைய ஆவிதான். உன்னை கைட் பண்ணும். உன்னை சரிக்கும் தவறுக்கும், நன்மைக்கும் தீமைக்கும், நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, எது உண்மையான செய்தி எது போலியான செய்தின்னு உன்னை எங்கதான் வழி நடத்தும். புரியல உங்களுக்கு? இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, இதன் பிறகு நம்மள கேள்வி கேட்கிறார். இதன் பிறகு நீ எப்படி வாழற, இந்த உபாத்தின் உன்னை எங்க வழி நடத்துறாரு சொல்றாரு. யூதாசை குறித்து பேசும்போது அருமையான காரியத்தை சொல்றாரு. பாருங்கள், COD 64 பேசுறாரு. கேளுங்க. ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் தங்களுடைய பெயரை கொண்டிருந்தவர்கள் அந்த புஸ்தகத்திலிருந்து நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதா இருந்தது. யூதாஸ் காரியத்து தன்னை ஒரு விசுவாசி என்று காண்பித்துக் கொண்டான். பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்து புதிய ஏற்பாடு வரும்போது பழைய ஏற்பாடு தான் ஒரு ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்துல யூதாஸ் பேர் இருந்தது. யூதாஸ் பேரு இருக்குது. அந்த யூதாஸ் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருந்ததுன்ற தீர்க்கதரிசி தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த செய்தியில 282வது பேரால சொல்றாரு, அந்த புத்தகத்தில் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதா இருந்தது. யூதாஸ் காரியத்து தன்னை ஒரு விசுவாசி என்று காண்பித்துக் கொண்டான். அவனுடைய பெயர் மற்ற பெயர்களோடு கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அது சரியா? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டதாக உரிமை கோரினான். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. எனவே அவன் ஜீவ வார்த்தையை 30 வெள்ளி காசுக்கு ஏன் காட்டி கொடுத்தான்? இதுதான் சொன்னாரு, முடிவு பரியந்தம் நிலத்தில் நிற்பவனே நீ இயேசுவோடு இருக்கிற, இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு, அது பெருமை இல்ல. யூதாஸ் கூட 3 வருஷமா யூதாஸ் யார் கூட தான் இருந்தான்? பிசாசு கூட இருந்தானா? பரிசேயர் கூட இருந்தானா? சதிசேயர் கூட இருந்தானா? அப்ப யார் கூட தான் இருந்தான்? இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தான். இப்ப இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போது பாருங்கள், அவனும் தேவனுடைய குமாரனாக அவன் நினைச்சுக்கிட்டான். யார் நினைச்சிட்டா? ஆனா இயேசு கிறிஸ்து அவன் பேரை மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பேசும்போதே காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசன் தான் இருக்கும் பைபிள்ல. ஸ்டார்டிங்கே அவன் டிக்ளேர் பண்றாரு, காட்டி கொடுக்கப்பட்ட யூதா. எடுத்து வாசிங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. அப்படியே பாருப்பா, அப்போஸ்தலர் நாமங்கள்னு சொல்லிட்டு இருக்கும்போது கானானாகிய பிலிப்பு
பத்திமேயு தோமா ஆயக்காரனாகி மத்தையு அல்போயின் குமாரனாகி யாக்கோபு லாதே என்னும் மறுநாமம் உள்ள லேபோயு கானானாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் பாத்தீங்களா? காரியர்களே. அங்கதான் 10ஆம் அதிகாரத்துலதான் முதல்ல 12 அப்போஸ்தலர் பேர் எழுதப்படுது. அது எழுதப்படும் போதே அவன் பேர் என்ன சொல்றாரு? காட்டி கொடுத்த இத சொல்றாரு, ஜீவ புத்தகத்துல இருந்து கிறுக்கி போட்ட நபர்களில் ஒருவன் தான் யூதாஸ். நீ சபைக்கு வந்துட்ட, செய்தியை நான் பிலீவ் பண்ணிட்டேன். சொல்றாரு, அவர் அருமையா சொல்றாரு. அவர் நான் முழுசா படிக்கிறேன் பாருங்களேன். அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதாக உரிமை கூறினான். அவன் சொல்றான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் எங்கேயுமே சொல்லல, அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. இவனே தான் சொல்லிக்கிறான். இன்னைக்கும் அநேகர் என் கூட தேவன் இருக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்கிறாரு, நானும் மனவாட்டி, நானும் பரலோக பிரஜை, நான் வானத்துல இருந்து இறங்கினேன், அநேக காரியங்கள் இவங்க சொல்லலாம். பட் வார்த்தையோடு ஒத்து போதான் பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய பேர் ஜீவ புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. எனவே அவன் ஜீவ வார்த்தையை 30 வெள்ளிக்காசுக்கு ஏன் காட்டி கொடுத்தான் என்பதற்காக நியாய தீர்ப்படைய வேண்டும். சிலர் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் இன்னும் மற்றவர்களாக இருக்க விற்று போடுகிறார்கள். அவன் ஜீவ புத்தகத்தில் அவனுடைய பங்கை விற்று போட்டான். எத்தனை பேருக்கு தெரியும் ஏசா யாக்கோபு சம்பவம்? ஏசா யாக்கோபு சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஏசாவும் யாக்கோபும் தேசங்க புரிஞ்சுங்க, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்கோட பையன் யாக்கோபு, யாக்கோபோட பசங்க தான் இந்த ஏசா யாக்கோபு. யோசேப்பு ஈசாக்கோடைய பசங்க தான் ஃபர்ஸ்ட் புள்ள ஏசா, ரெண்டாவது புள்ள யாக்கோபு. இப்போ இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்ன? முதல் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். இந்த முதல் பிள்ளை தான் கொடுக்கணும். அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் முதல் பிள்ளை யாருக்கு தான் கொடுத்திருக்கணும்? ஏசாக்கு தான் கொடுத்திருக்கணும். ஆனா பாருங்க, அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு வசனம் வச்சோம் பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? எபிரேயர் ஏசாவை எதிர்த்து யாக்கோபு வாசிப்பா. ரோமர் தானே? ரோமர். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, 11 இருந்து வாசிப்பா. பிள்ளைகள் இன்னும் குழந்தையே இன்னும் பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கு, நல்ல தீமை எதுவுமே செய்யல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ராமதாஸ் வீட்டுல ஸ்ரீதருக்கு அக்காவும் இருக்கிறாங்க, ஸ்ரீதரங்கிறாப்பல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் யாரு? இங்க நீங்க வார்த்தையோடு அப்படி உங்களையும் பாருங்க. நான் அதுதான் மேட்ச் பண்ணி காட்டுறேன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதா சிரேஷ்ட புத்திர பாகம் போக போகுது. புரியுதா? அப்போ நம்ம குடும்பத்திலே நம்மளுக்கு அவருடைய தீர்மானத்துல யார வச்சிருக்காருன்னா, செல்வம் மலைமேல் குடும்பத்துல மனோவாவை தான் வச்சிருக்கிறாரு, ஆனந்தை தான் வச்சுக்கிறாரு சிரேஷ்ட புத்திரனா. அதே போல கலைவாணி அண்ணாதுரைய தேவன் செலக்ட் பண்ணும்போது ஆமோஸ் தான் வச்சிருக்கிறார் சிரேஷ்ட புத்திர பாகத்தை குடும்பத்துக்கு. நாம ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். பட் அது ஏன் தாமதமாயிட்டே போகுதுன்னா, தேவன் தெரிந்து கொள்ளும்படி அந்த வசனத்தை படிக்கணும். தேவனுடைய தெரிந்து கொள்ளுகிற படி அப்போ அவருடைய தீர்மானம் தான் இங்கே புத்திர சுவீகாரம். புத்திர சுவீகாரம் யார் தான் கொடுக்கணும்? தேவனுடைய தீர்மானம். தீர்மானம்னா என்ன? டிசிஷன் யார் தான் எடுக்கணும்? தேவன் தான் எடுக்கணும். அப்போ தேவன் விரும்புகிற வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குதா? தேவனுக்கு எது பிரியம்? தேவனுக்கு எது பிரியம்? வசனத்தை படிச்சு காய்ச்சதான் ஒத்துப்பீங்களா? எது பிரியம் தேவனுக்கு? யாரா சொல்லுங்க, தேவனுக்கு எது பிரியம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எல்லாம் லேட்டா எரிங்க பல்புங்க. எத்தனை முறை படிச்சுக்கிறீங்க? 5 வாசிங்க, 6 வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் இப்ப என்ன சொல்றீங்க? எது பிரிய தேவனுக்கு? விசுவாசம் இல்லாமல். புரியுதா? இப்ப என் ஒய்ஃபுக்கு ஒரு பிரியமா இருக்குன்னா ஒரு புடவை ஜாக்கெட்டு
இல்லை ஒரு 1 லட்ச ரூபா காசு, இல்லை ஒரு வீடு, காரோ, பங்களோ வாங்கி கொடுத்தா என் ஒய்ஃப் என் மேலே பிரியமாக இருக்கும். ஒரே மனைவியுடைய புருஷனாக இருந்தால் என் மனைவி பிரியமாக இருக்கும். எனக்கு அவள் என்ன பிரியமான, நான் சொல்கிறத அவள் கேட்டு எனக்கு கீழ்ப்படிஞ்சு நான் செய்யறது, நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து என்னை சந்தோஷமாக வச்சுட்டா எனக்கு அவள் பிரியமாக இருக்கும். பட் தேவனுக்கு எது பிரியம்? இப்ப இந்த ஃபெய்த்துக்கு, இந்த நீ தேவனை உன் தகப்பனாகி, நம்முடைய தகப்பனாகி தேவனுக்கு பிரியப்படுத்துகிற விஷயம் எதுதான்? விசுவாசம். இந்த விசுவாசம் தான் உனக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க போகுது. யெகோவா தேவனுக்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார்னா உண்மையான விசுவாசத்தை உடையவராக இருந்தார். புரியுதாமா? கர்த்தர்கிட்ட நீ அவரோட மகனா இருக்கணும்னா அவர் விரும்பிக்கிட்டே என்ன எதிர்பார்க்கறாரு தெரியுமா? என்னை நீ எல்லா நேரத்திலும் நீ தகப்பனை என்னை விசுவாச்சினா எங்க அப்பா எனக்கு செய்வாரு, எங்க ஏசப்பா எனக்கு செய்வாரு, என்ன தவிர எங்க ஏசப்பா யார் கொடுக்க போறாரு? எங்க அப்பா எனக்கு தருவார். அதையே நீ நம்பினே இருந்தீனா உண்மையாகவே அது அவர் பிரியப்படுத்துகிற காரியமா இருக்கு. எல்லா வகையிலும் சொல்றார். உன்னை இந்த வசனத்தை எடுத்து வச்சேன், இதுல லாஸ்டா சொல்லி முடிச்சிடறேன். பாருங்கள், அவன் ஜீவ புத்தகத்துல அவனுடைய பங்கை விற்று போட்டான். ஜீவ புத்தகத்துல யூதாஸ் பேர் தேவன் வச்சாரு. ஆனா அவனுடைய ஆக்டிவிட்டி, அவனுடைய செய்கைகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவன் பேர் அவனே கிறுக்கிறான். இப்பா புரியுதாப்பா? உனக்கு தேவன் கொடுத்துட்டாரு, இதை நம்ம பயன்படுத்திக்க தெரியாம அன்றைக்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனை கூடவே இருந்து அவனும் பரிசெய்யணும், அந்த ஐஸ்வர்யவானும் ஒரே இடத்துல போயிட்டாங்க. ஒரு மணி நேரம் நித்திய ஜீவன் கிட்ட வந்து தவறு விட்டான், 3 வருஷம் நித்திய ஜீவன் கூட இருந்து தவறு விட்டுட்டான். புரியுதா? ஒரு நாள் வந்தான் அந்த பையன். எந்த பையன் செத்து போறானே? அந்த பையன் செத்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? செத்துட்டான் தெரியுமா? அந்த பையன் சைலேஷ் வந்து உட்காந்து 2 கிட்னி போய் செத்துட்டான். 1 வாரம் அவன் செத்து நித்திய ஜீவன் கிட்ட வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசமா இருந்த, ஒரு முறை ரொம்ப பிரைட்டா இருந்தார் மனோபதர். ரொம்ப எல்லாருமே ஒரு மெச்சு கொண்டாங்க. ரொம்ப ஒரு பிரகாசமா இருந்தாரு. சொந்தக்கார மத்தியில, உலகத்தா மத்தியில, ஐயோ இவன் அல்லவா கிறிஸ்துவன், இவன் அல்லவா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ பெண், இவன் அல்லவா அருமையான பெண், குணசாலியான பெண், நல்ல அருமையான பெண், அப்படியே ஒரு பிரகாசமா இருந்தோம் ஒரு காலத்துல. அடுத்தது ஒரு தரம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரத்தில் வந்த ஈவு, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு, எனக்கு ஒரு பையன் கொடுத்தாரு, எனக்கு ஒரு பொண்ணு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, என் ஜபத்தை கேட்டாரு, எனக்கு ஊழியக்காரா வச்சாரு. பரத்திலிருந்து வந்த எல்லா ஈவனா என்ன? ஈவனா என்ன? ஆசீர்வாதம். எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து எனக்கு வந்தது. உண்மைதான். நான் பிரகாசமா இருந்த இந்த செய்தியில, இந்த உலகத்துல என்ன பார்த்து எல்லாம் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், அருமையான கிறிஸ்துவ பெண்ணே, அருமையான கிறிஸ்துவ சகோதரனே, எல்லாருமே என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பாருங்க, நான் அந்த பரம ஈவனை ருசி பார்த்தேன். எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, எனக்கு உண்மையாவே என்ன உயர்ந்த ஸ்தானத்துல என்ன வச்சாரு. அவர் அன்பை நான் ருசி பார்த்தேன், அவர் ஆசீர்வாதத்தை நான் ருசி பார்த்தேன். அடுத்தது பரிசுத்தாவை நான் பெற்றேன். நான் பரிசுத்தாவை நான் எனக்கு தெரியுது, நான் பரிசுத்தாவை பெற்றேன். அடுத்தது தேவனுடைய நல்வார்த்தையும். இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் கூட சபைக்கு போகாம இருந்ததில்லை. எல்லா பைபிள் ஸ்டடிலையும் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொண்டேன். தேவனுடைய நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டேன். அடுத்தது இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்களாம். இது எல்லாமே பார்த்து கூட மறுதலித்து போனார்கள். இந்த பையன் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அந்த பையனுக்கு.
இப்ப அந்த பையன் தெரியல, கர்த்தர் சித்தமா இருந்தா எங்க இருப்பான்னு தெரியல. ஒருவேளை அவன் இங்க நம்மளை பார்த்துட்டு இருப்பான். ஆனா நீங்க எவ்வளவு சொன்னீங்கன்னா, இதே இடத்துல இந்த சேர்ல உட்காந்துட்டு, இதே மேகஸ்தம்பத்துக்கு கீழாக நான் உட்காந்துட்டு, நான் போனேன்னா, அங்க சேத்துப்பட சபைக்கு நான் போனேன்னா, அங்க தீர்க்கதரிசி சத்தியம் இருந்தது, அங்க நான் தேவனை பார்த்தேன். ஏன்னா காலங்கள் கடந்த பிறகு நமக்கு தான் காலங்கள், அந்த பையனுக்கு இப்ப காலங்கள் கிடையாது. இப்ப இந்த பையன் அந்த பிரசங்கத்தை கேட்டு நிற்பான். எங்கிருந்து கேட்டு நிற்பான் தெரியுமா? தவறான இடத்துல இருந்து கேட்டு நிற்பான். இவ்வளவு ஒரு மோசமான காரியம். ஆனா நான் விசுவாசமா இருந்தேனா, எங்க அம்மா ஒத்துக்கலண்ணா, எங்க அப்பா ஒத்துக்கலண்ணா, என் சொந்தக்காரங்க ஒத்துக்கலண்ணா, திரும்பவும் எனக்கு குளிச்ச போட்டாங்கண்ணா, திரும்ப அந்த ஆவிங்க பொல்லாத மரண ஆவி எனக்குள்ள வந்துச்சுண்ணா, என்னை சாவச்சிச்சுண்ணா. மனோ பாஸ்டர் சொன்னாரு, பள்ளி என்ன சொன்னாரு, சீதர் என்ன சொன்னாரு, ஆமோசர் எனக்காகலாம் ஜெபம் பண்ணாங்க. ஆனா இப்ப நான் எங்க இருக்கிறேன், கதிர்னுங்கிற என் ஆத்துமா வியாகுலப்படுது. இப்போ அந்த அண்ணனுக்கு சொன்னாங்களே, பா திரும்பவும் விக்கிரகத்தை வணங்காதப்பா. இந்த பையன் இப்ப உட்காந்து இந்த வார்த்தையை கேட்டோம்ப்பா. இவ்வளவு பெரிய மோசமான காரியம். நான் அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், மா எத்தனை பேர் ஞாபகம் நான் சொன்னது ஞாபகம் சார்? நீ இந்தியா அப்போ சபைக்கு நீ இருந்தலம்மா. நான் என்ன சொன்னேன், தம்பி மா அங்கே அவங்க அம்மா உட்காந்துக்கிறாங்க, மா உங்கள் பையனை இங்கே கூட்டு வந்துக்கிறீங்க, கர்த்தர் விடுதலை தருவார், கொடுத்துட்டாரு, இதை நீங்கள் நம்புங்க. திரும்பவும் அந்த பையனை கூட்டின்னு போயிட்டு மந்திரிச்சு ஏதாவது குளிச்சம் கட்டி அந்த பையனுக்கு எதனா பண்ணிங்கன்னா அவன் பையன் அடுத்த மாதமே செத்துருவான். இப்படியே தான் சொன்ன பலிபடுத்த. இப்பெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு, வேற என்ன பண்றது? நான் அப்படியே சொன்னேன் அவங்க கிட்ட, சம்மதம் தான் சொல்லுவோமா, இல்லைன்னா ஏன் இப்போ வெளியே போயிடுமான்னு. எத்தனை பேர் சாட்சி? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்போ கூப்பிட்டு வெளியே போயிடுவேன்னு அந்த பையனை. அவன் செத்து போட்டோம் எதனா போட்டோம், இங்கே வந்துட்டு சாவனா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ பாரு, அவங்க அந்த பையனை கூப்பிட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல, அந்த பையனை சாவச்சிட்டாங்க. அந்த ரத்தப்பழி அவங்க அம்மா பேர்லயோ அந்த சொந்தக்காரங்க பேர்ல தான் வரும் அந்த ரத்தப்பழி. அந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்த அந்த பேரை அந்த பையனை கிறுக்கி போட்டான். அந்த பையனை கிறுக்கி போட்டான். ஏன் அவன் அம்மா சொன்ன உனக்கு எங்கிருந்து போச்சாரு? நீ நான் பால் குடிக்கிற குட்டி பேபியா, வெள்ளை வச்ச கூட கடிக்க தெரியாம 20-21 வயசு பையன் தான், அறிவில்லை உனக்கு, சுகத்தை பெற்றல, ஒன்றே வந்து ஊதிச்சுல பிசாசு. மா எனக்கு சர்ச்சு கொண்டு போமா, எனக்கு வேணாமா இந்த விக்கிரகம், எனக்கு திருநூறு பூசாதம்மா, இந்த பட்டை அடிக்காதம்மா, எனக்கு தூக்கி போடுமா, என்ன சபைக்கு கூட்டுன்னு போமா, நல்லா இருந்ததுமா எனக்கு. உனக்கு சொல்றது எங்கடா போச்சு அறிவு உனக்கு? சொல்லுமா. 20 வயசு பையன் தானே, கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்தாருல, நீ என்ன பண்ணிருக்கணும்? வைராகமா நின்று இருக்கணும். நீ உன் தாய் தப்பு விட்டு வைராகமா நீ எங்களை நம்பி வந்திருக்கணும், இந்த சபையை நம்பி வந்திருக்கணும், தேவன் நம்பி வந்திருக்கணும். அண்ணா பையனா எங்க வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கண்ணா, என்னை எட்டுன்னு போயிடுங்கண்ணா, நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கண்ணா, என்ன கர்த்தர் அவனுக்கு அப்பவே விடுதலை கொடுத்துருப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள் அடுத்தது 6 வாசிப்பா. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தியிருக்கிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒன்ஸ் இந்த செய்தியில் இருந்துட்டு திரும்பவும் பின்மாற்றமா போனவன், மறுதளிச்சுட்டு போனவனை தூக்கின்னு போய் திரும்ப நீ உட்கார வச்சுனா அவனை நீ புதுப்பிக்கிறது கூடாத காரியம் தேவனே சொல்லிட்டார். கெட்டு போனவன் இந்த செய்தியில வாழலாம், ஆனா இந்த செய்தி நல்லா வாழ்ந்துட்டு ஒருத்தர் கெட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவன் திரும்ப உள்ள கூட்டின்னு வரது ரொம்ப கஷ்டம். தேவனே அந்த விஷயத்த ரொம்ப யோசிப்பார், இருக்க மாட்டான. காரணம் என்ன தெரியுமா? சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போடுகிறான். இந்த சபையில நாம் வார்த்தையை கேட்டு நாம் இந்த செய்தியை விசுவாசித்து உண்மையாகவே இந்த சேஷ்டபுத்திர பாகம் புத்திர சுவிகாரர் எனக்கு தான் உடையவர் நீ எப்போ நீ முழுசா விசுவாசிச்சு நம்முடைய தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா நீ வாழுறியோ, அப்பதான் அவருடைய தெரிந்து கொள்ளபடி உனக்கு அந்த ஆவியை அவரு கொடுப்பார். இந்த தொடர்ச்சியை கர்த்தர் சித்தமாக இருந்தால் நம்ம அடுத்த வர பார்க்கலாம். மீதான நேரத்தை நம்முடைய உடல் ஊழியக்காரர் ஆமோசத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்ரீதர்வாங்க.
இத்தனை பேர் தேவனோட வார்த்தை கேட்டுங்க. நிச்சயமாகவே யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டான், ஏசா அதை விற்று போட்டான். நிச்சயமாக இனிக்கும் இந்த வார்த்தையை தவறவிடும் போது நம்மளும் அப்படியேப்பட்ட காரியத்தில் நம்ம இருக்கக்கூடாது. சேஷ்டபுத்திர பாகம் இன்றைக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. அதை நம்ம அனுதினமும் விசுவாசிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் தேவனை இந்த நாளுக்குரிய செய்தியை நம்ம அனுதினமும் விசுவாசிக்கும் போது பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். நம்மளை போல பாக்கியசாலி யாருமே இல்லை. அநேக ஸ்தாபனங்கள் உத்தம உள்ள மனிதர்கள்லாம் இருக்கிற